அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிக மிக அற்புதமான ஒரு பதிவுங்க. ஏன்னா இன்றைய நாள் அவ்வளவு சிறப்பான ஒரு நாள். இன்னைக்கு 21/1/2025 செவ்வாய்க்கிழமை, தை மாதத்தோட 2வது செவ்வாய், அதோடு சேர்ந்து வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி. செவ்வாய்க்கிழமையில் இந்த அஷ்டமி வருவது அப்படிங்கிறத நம்ம ருண விமோசன அஷ்டமி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா செவ்வாய்க்கிழமை நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் எதற்கு ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கடன் சுமையை தீர்ப்பதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவை. செவ்வாய்க்கிழமையில் நம்ம வாங்கின கடனில் ஒரு சிறு பகுதியை நம்ம நேரில் போய் கொடுத்தாலும் அல்லது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணாலும் நம்முடைய கடன் சுமையானது எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலும் அது கூடிய சீக்கிரம் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையோடு தேய்பிறை அஷ்டமி வந்திருப்பதால நம்ம காலபைரவரையும் நம்முடைய முருகப்பெருமானையும் ஒன்று சேர வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய கடன் சுமை அப்படிங்கிறது தீரும். இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த வழிபாடை நீங்கள் இன்று இரவு முழுக்க எப்போ வேணாலும் செய்யலாம். ஏன்னா இந்த அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி திதியானது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று பகல் 12:44 தான் ஆரம்பிக்குது. நாளை பகல் 2:50 வரைக்கும் இந்த அஷ்டமி திதியானது இருக்குது. அதனால் நீங்கள் இரவு முழுக்க அஷ்டமி திதி தான். அதனால் நீங்கள் இன்னைக்கு ஆரம்பித்து நாளைக்கு, அதாவது புதன்கிழமை மதியம் 2:50 வரைக்கும் நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லாட்டினா கூட நீங்கள் நாளைக்கு இரவும் செய்யலாம். ஏன்னா சூரிய உதயத்தின் போது என்ன திதி இருக்குதோ அதுதான் அன்றைய நாளோட திதின்னு கருதப்படுது. ஸோ இன்றைக்கி மிஸ் பண்ணவங்க நீங்கள் நாளைக்கும் செய்யலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு கடன் பிரச்சனையாக இருந்தாலும் இதை மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்களை செய்யும் பொழுது இதனுடைய பலன் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் நம்ம அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வருவதற்கு உதவியாக இருக்கும். ஏன்னா முருகப்பெருமானை வழிபட்டாலும் கடன் பிரச்சனை தீரும், காலபைரவரை வழிபட்டாலும் கடன் பிரச்சனை தீரும். இன்னைக்கு ராகு காலம் பார்த்தீங்கன்னா 3-4. அதனால் கோவில்களில் பைரவர் சந்நிதியில் நீங்கள் பூசணிக்காய் தீபம் ஏற்றலாம், அல்லது வெண்கடுகு தீபம் ஏற்றலாம், அல்லது மிளகு தீபம் ஏற்றலாம், அல்லது பஞ்ச எண்ணெய்கள் இருக்குது இல்லையா, அதில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். இன்னைக்கு இரவு நாம் செய்ய வேண்டிய இந்த எளிய வழிபாட்டிற்கு தேவையான 3 முக்கியமான பொருள்களை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. அது ரொம்ப டேமேஜாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம லாஸ்ட்டு இதை எரிய வைக்கும்பொழுது நம்ம இந்த பிரியாணி இலையெல்லாம் சின்ன சின்ன பீஸாக கிழிச்சு தான் போட போகிறோம். ஸோ நீங்கள் டேமேஜாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதோடு சேர்ந்து நீங்கள் எடுக்க வேண்டியது 8 கருப்பு நிற மிளகு, அதாவது நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா அந்த மிளகு. அதுக்கப்புறம் 8 கடுகு. இது மட்டும்தாங்க நம்மளுக்கு தேவை. ஏன்னா இந்த பிரியாணி இலையில் நமக்கு எவ்வளவு கடன் இருக்குது, முக்கியமான பிரச்சனை கடன் தான் நம்ம இன்றைக்கி எழுத போகிறோம். உங்களுக்கு இல்லைங்க எங்கள் கடன் தவிர வேறு பிரச்சனை நிறைய தடைகள் இருக்குது, திருமணத்தில் தடை இருக்குது, குழந்தை பிறப்பில் தடை இருக்குது, வேலை கிடைப்பதில் தடை இருக்குது, அல்லது நோயினால் நான் கஷ்டப்படுறேன், நம்மளை விட்டு எதெல்லாம் போகணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நீங்கள் இதை எழுதலாம். கடன் அப்படின்னு எழுதிட்டு நீங்கள் இப்போ 30 லட்சம் உங்களுக்கு லோன் இருக்குது, 30 லட்சம் எழுதலாம். இல்லை நீங்கள் தனிநபர்கிட்ட ஒரு 10 லட்சம் வாங்கியிருக்கீங்க, யார்கிட்ட எவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்களோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் எழுதலாம். தொகை எழுதலாம். எழுதிட்டு நீங்கள் எந்த கலர் பேனா வேணாலும் எழுதலாங்க, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இது கூடவே 8 மிளகு 8 கடுகு மட்டும் எடுத்துக்கோங்க. இது யார் வேணாலும் இன்றைக்கி செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருக்கிறவங்க, எந்த தீட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது அசைவம் சாப்பிட்டேன் அப்படின்றவங்க யார் வேணாலும் செய்யலாம். ஏன்னா நம்ம பூஜை அறைக்கு போக போகிறது கிடையாது, கோவிலுக்கும் போக போகிறது கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு நம்ம வீட்டில் இன்றைக்கி அந்த தேய்பிறை அஷ்டமிக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை பிரச்சனைகள் அதெல்லாம் நம்மளை விட்டு போகணும். நிறைய பேர் நெகட்டிவ் தாட்ஸ் எனக்கு அதிகமாக வருது, எப்பொழுதும் நான் பயத்தோடே இருக்கிறேன், இப்படி நடந்துருமா அப்படி நடந்துருமா அப்படின்னு எனக்கு ஒரு விதமான பயம் என் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது, என்னால் நார்மலாகவே இருக்க முடியலன்னு நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்கிறீங்க. ஸோ அவங்கெல்லாம் நீங்கள் பைரவரை வேண்டிட்டு இதை நிச்சயமாக செய்யலாங்க. இப்போது நான் இந்த பொருள்லாம் எதில் போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை மாதிரி ஒரு தேங்காய் சிரட்டையில் தான் போட போகிறேன். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சிரட்டை வேண்டாம், ஜஸ்ட் இது ஒரு 4 நாள் காஞ்சது தான். அதை மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சாம்பிராணி தூபக்கால் இருக்குது இல்லையா, அதை எடுத்துக்கலாம். அல்லது அதற்கான ஏதாவது பாத்திரம் வச்சுருப்பீங்கள்ல, அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். ஸோ இதை நம்ம எல்லாத்தையுமே இது உள்ளார போட்டுட போகிறோங்க.
ஸோ நான் மிளகும் கடுகையும் இதில் நான் போட்டுட்டேங்க. இதில் வந்து நான் என்ன எழுதியிருக்கேன்னா கடன் 40 லட்சம் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு என்னவோ நீங்கள் அதை ஏதாவது ஒரு பேனால் எழுதிக்கோங்க. அது உடனே களைஞ்சிடும் அப்படின்னா கூட பரவாயில்ல. ஜஸ்ட்டு நம்ம இதை எரிக்க தான் போகிறோம். ஸோ நான் இது வந்து 40 லட்சம் கடன் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். நீங்கள் முன்பக்கம் பின்பக்கம் எது வேணாலும் எழுதிக்கலாம். இப்போ நோய் தீரணும், மன கஷ்டம் தீரணும், கண்திருஷ்டி தீரணும் அப்படின்னு எது வேணாலும் எழுதிக்கலாம். இதை எழுதிட்டு இதையும் நீங்கள் இது உள்ளார வச்சுடுங்க. நம்ம எழுதணும் இல்லையா, அந்த பிரியாணி இலையும் இதை வச்சுட்டு உங்கள் வீடு முழுக்க இதை வந்து ஒரு முறை இதை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டே ஒரு முறை சுற்றி வாங்க. அதாவது உங்கள் ஹாலு, ரூமு, கிச்சனு எல்லா இடத்தையும் இந்த 3த்தையும் கையில் வச்சுட்டு சுற்றி வந்துட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு வெளியில் அப்படின்னா இப்போ வந்து அப்பார்ட்மெண்ட்டை நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பால்கனியில் செய்யலாம், அல்லது மொட்டை மாடியில் செய்யலாம். இண்டிவிஜுவல் ஹவுஸ்னால் உங்களுடைய கார் பார்க்கிங்கில் செய்யலாம், அல்லது பின்னாடி இடம் இருக்குது அப்படின்னா அங்கே செய்யலாம். போர்ட்டிகோ எங்கே வேணாலும் நீங்கள் செய்யலாம், அது நம்மளோட விருப்பம். ஆனால் க்ளோஸ்டு ஸ்பேஸில் செய்யக்கூடாது. வெட்ட வெளிச்சமாக இருக்கக்கூடிய இடத்துல தான், அதாவது வானம் வந்து தெரியணும். நீங்கள் செய்கிற இடத்துல வந்து வானம் தெரியணும், அதை மாதிரி இடத்துல தான் நீங்கள் இதை செய்யணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இதை வீடு முழுக்க சுற்றி வரும்போதே நீங்கள் மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இன்றோடு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். முருகா நீ தான் எனக்கு உதவி செய்யணும், பைரவா நீ தான் எனக்கு உதவி செய்யணும். ஏன்னா பைரவர் வேறு யாரும் கிடையாது, சிவபெருமானோட ஒரு அம்சம் தான். அதனால் சிவபெருமானையும் முருகனையும் தான் நம்ம வேண்டி இதை செய்ய போகிறோம். வெளியில் வந்ததுக்கப்புறம் இதை வந்து என்ன செய்கிறீங்கன்னா சின்ன சின்ன பீஸாக வந்து நீங்கள் கிழிச்சிடுங்க. கிழிச்சிட்டு இதில் போட்டுட்டு சமையல் எண்ணெயை தவிர மற்ற எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ நல்லெண்ணெய் பயன்படுத்தலாமா, தேங்காய் எண்ணெய், கடுகு எண்ணெய் இதெல்லாம் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக அதையெல்லாம் பயன்படுத்தலாங்க. இது கூட ஒரு கற்பூரம் வச்சு வெளியில் நீங்கள் எரிச்சிடுங்க. மறுநாள் வந்து இதை அப்படியே தூக்கி கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுடலாம், அல்லது குப்பையில் கூட நீங்கள் இதை போட்டுடலாம். ஏன்னா இது எல்லாமே வேஸ்ட்டு. ஒரு கற்பூரம் வச்சு ஃபுல்லாக எரியுதா அப்படின்னு இது ஃபுல்லாக சாம்பலாகணும், அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுவும் வந்து கருகிடும். சரிங்களா? இப்போ நான் வந்து வீட்டுக்கு வெளியில் வந்துட்டேன். கார் பார்க்கிங்கில் தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நான் வந்து நல்லெண்ணெய் தான் விடுறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெயும் விட்டுக்கலாம், அல்லது விளக்கேற்றுற எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் விட்டுக்கலாம். சமையல் எண்ணெயெலாம் மட்டும் வேண்டாம், இந்த கோல்டு வின்னரு அதெல்லாம் மட்டும் வேண்டாம். ஸோ எண்ணெயே விட்டாச்சு. இதில் வந்து நான் ஒரு அந்த கற்பூரம் வந்து இதில் ஒன்று வச்சிடுறேன். ஸோ இதை நம்ம எரிய வச்சுட போகிறோம். எரிய வச்சுட்டு அது எரியிற வரைக்கும் நீங்கள் அதை யாராவது அந்த வீட்டில் முக்கியமான மெம்பர் இருப்பீங்கள்ல அவங்க வந்து அதை பார்த்துட்ருக்கணும். சரிங்களா? இன்கேஸ் இது நடுவுலே நின்று போச்சுன்னா நீங்கள் இன்னொரு கற்பூரம் கூட வச்சு அட்லீஸ்ட் இந்த பிரியாணி இலை முழுவதும் சாம்பல் ஆகிற வரைக்கும் நீங்கள் அதை வந்து எரிய வைக்கணுங்க. ஸோ இது நல்லா எரிய ஆரம்பிச்சிடுச்சு. இதை திரும்ப இந்த தேங்காய் சிரட்டையை வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. நீங்கள் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை அப்படியே வந்து டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. இன்கேஸ் நீங்கள் தூபக்கால்லாம் வச்சுருந்தீங்கன்னா நாளைக்கு காலையில் நீங்கள் எல்லாத்தையும் கொட்டிட்டு அந்த தூபக்காலை உள்ளார எடுத்துகிட்டு போகலாம். அது வந்து வெளியிலே இருக்கட்டும், உங்கள் பால்கனிலேயோ அல்லது மொட்டை மாடியிலையோ அந்த தூபக்காலோ மண் அகல் வைக்கிறீங்க, இல்லை வேறு ஏதாவது பாத்திரம் வைக்கிறீங்கன்னா அது அப்படியே இருக்கட்டும். சுட சுட நீங்கள் வீட்டுக்குள்ளார இரவே எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் தேங்காய் சிரட்டை வைக்கிறதால இதோட அப்படியே நான் வெளியில் தூக்கி போட்டுடுவேன். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் நிறைய பயனுள்ள பதிவுகள் உங்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு லைக் பட்டன் எனக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.